சந்தோஷமான ஒரு காலை பொழுது வணக்கங்கள் மலர்ந்திருக்கின்றது. ஒரு செவ்வாய்க்கிழமை பொழுது இந்த மாதத்தினுடைய இறுதி நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியதும் சுப நிறைந்த மங்களகரமான ஒரு பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடுவோர் இன்னும் பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களுடைய கேபிட்டல் குடும்பம் சார்பாகவும் வணக்க கேபிட்டல் நிகழ்ச்சி சார்பாகவும் அழகான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாள் பொழுதையும் நாங்கள் சந்தோஷமாக ஆரம்பிக்க வேண்டும். நல்ல எண்ணப்பாடுகளை மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் கை கொண்டு அந்த நாளை சந்தோஷமாக ஆரம்பிப்போமாக இருந்தால் அன்ற நாள் முழுவதும் சந்தோஷத்தை மட்டும் தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் என்பதும் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறதாகவே ஒவ்வொரு நாளோடும் நல்ல இலக்குகளை நோக்கி நல்ல லட்சிய பாதைகளை நோக்கி நல்ல எண்ணப்பாடுகளை மட்டும் எங்களுடைய மனதில் விதைத்து கொண்டு அந்த நாட்களை எல்லாம் ஆரம்பிக்க வேண்டும். அதே போல நாங்கள் மன்னிப்பு என்கின்ற விடயத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதாவது கேட்க வேண்டிய இடத்திலெல்லாம் நாங்கள் மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே போல கொடுக்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். மன்னிப்பு என்பதை வழங்குகின்ற போது எந்த இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையின் போதும் எந்த ஒரு உறவு முறைக்கு இடையிலான முரண்பாடுகளின் போதும் இந்த மன்னிப்பை நாங்கள் வழங்குகின்ற போது அந்த உறவு முறைகள் எல்லாம் அழகாக தொடர்ந்துமே அந்த ஒரு நல்ல பிணைப்போடு வாழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். ஆகவே இந்த அழகான சிந்தனையையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கை கொண்டு வர வேண்டும் என்கின்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு சார்ந்து பேசிக்கொள்வது வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட ஒரு அழகான தலைப்போடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முதலாக என்னுடைய வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகம் வந்திருக்கும் கஜனை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் கஜன். வணக்கம் மனோஜி. வணக்கம் நேயர்களே, சொந்தங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினமும் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் இருப்பதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். சரி, அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாட்களில் இருந்து பேர் பிறந்த நாள் விழாக்கள் நிறைய சுபகாரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க. அத்தனை பேருக்குமே எங்களுடைய கேபிட்டல் குடும்பம் சார்பாகவும் வழங்கிய நிகழ்ச்சியின் சார்பாகவும் அழகான அன்பான வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை ஆரம்பிக்கிற பொழுது நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்களுடன் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அன்றைய நாள் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் என்ற விஷயத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கின்றோம், உங்களுக்கு நம்பிக்கை எவ்வளவு தூரம் ஊட்டுகின்றோமோ அதே நேரத்தில் உங்களை பொறுப்பு மிக்கதாக இந்த சமுதாயத்திலே நாங்கள் வளர செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய தலைப்புகள் அவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் நிறைய தலைப்புகள் ஊடாக நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாட்டில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசுவது வலிமையாக இருக்கின்றது. அந்த வகையில் நாட்டில் மீண்டும் அந்த போராட்டங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்பொழுதும் நடந்து கொண்டு தான் இருக்கின்ற விஷயத்தையும் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் டீசலுக்காக இப்பொழுதும் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பெட்ரோலுக்கான விஷயங்கள் கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகிறது. பெட்ரோலுடைய தேவை எல்லாருக்குமே குறைந்து கொண்டு வருகிறது. ஏனென்றால் தேவையான அளவு பெட்ரோல் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும் என்று சொல்கின்ற அதே பட்சத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் அதிகமாக வரும் என்ற எச்சரிக்கையை மட்டும் அங்கே அதிகமாக விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயத்தை எல்லோருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எல்லாருமே வீட்டு தோட்டங்கள் செய்து கொண்டிருங்கள். கொழும்பு மாவட்டத்துக்கு மட்டுமென்று சொல்லி இந்த விஷயத்தை அறிவித்திருந்தாலும் கூட அனைவருமே இந்த சுய பொருளாதார முறையை பின்பற்ற வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றோம். வீட்டு தோட்டம் என்பது எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். நம்முடைய தேவை எவ்வளவு தூரம் குறைகின்றதோ அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கும் நாங்கள் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வீட்டு தோட்டம் என்பது இன்றைய காலகட்டத்திலே ஒரு பொருத்தமான விஷயமாக இருக்கும். அந்த விஷயத்தை நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். எல்லோருமே இவற்றையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விடயங்களையுமே சிக்கனமாக பயன்படுத்துங்கள். அளவுக்கு அதிகமாக பொருட்களை வாங்கி சேமிக்கவும் கூடாது. அதுவும் ஒரு வகையில் ஒரு தவறான செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அடுத்தவரை பற்றியும் சிந்திக்க வேண்டும், பொறுப்புடனும் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் 2 தலைப்புகளூடாக நிறைய விஷயங்கள் பகிர்வதற்கு தயாராகணும். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் மே மாதம் 31ஆம் திகதி இன்றைக்கு புகைத்தல் எதிர்ப்பு தினம் இல்லையா, சர்வதேச புகைத்தல் எதிர்ப்பு தினத்தை இன்றைய கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தினத்திலிருந்தாவது நிறைய பேர் அந்த புகைத்தல் பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம். அதன் மூலமாக ஏற்படுகின்ற விளைவுகளே அதிகமாக இருக்கின்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைய காலகட்டத்தில் அது எவ்வளவு தூரம் விலை அதிகரித்தாலும் அதற்கான விற்பனை என்பது இன்னும் குறையவில்லை என்றுதான் சொல்லியாகணும். அதாவது வருடத்திற்கு 25,000 பேர் இதனால் உயிரிழக்கின்றார்கள். இலங்கை நாட்டிலே புகைத்தலினால் மட்டும் வருடத்துக்கு 25,000 பேர் இறக்கின்றார்கள். அதே நேரத்தில் மாதத்திற்கு 72 பேர் கிட்ட இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக அங்கே கணக்கிடப்படுகின்ற பொழுது 3 பேர் புகைத்தலினால் இறந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த புகைத்தல் பட்டியலே இந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தாலுமே இப்படி உடல் நலத்துக்கு தீங்கானது இந்த விஷயங்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே அதற்குரிய விளம்பரங்கள் என்பது அவ்வளவு தூரம் இல்லாத பட்சத்திலும் அந்த பெட்டி அப்படி ஒரு பெட்டி எங்கேயுமே அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதில் அது தீங்கானது அவதானமாக இருங்கள் என்று சொல்லியும் மக்கள் அதன் ஊடாக போகின்றனர். அந்த
அந்த அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய விஷயம் தான், அதற்கு அடிமைப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கும். அதனை மாற்று வழிக்காக இன்றைக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டவர்கள் நிறைய விடயங்கள் எல்லாம் முன்னெடுத்து செல்கின்றார்கள். இருந்தும் அதன் மூலமான ஈர்ப்பு வந்து நிறைய பேருக்கு இன்னும் குறையவில்லை என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் இருந்தாவது அது தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும். அது ஒரு மிக ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இருந்து கொண்டு உடல் நலத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. ஆரம்ப கட்டத்திலே எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட இறுதியில் செல்ல 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 உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அது கொண்டு வருகின்றது என்ற விஷயத்தை எல்லோருமே ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இன்றைய தினத்திலிருந்து நிறைய பேருக்கு சொல்லணும் இல்லையா? நிச்சயமாக அந்த நிக்கோட்டின் என்று சொல்லப்படுகிற அந்த ரசாயனம் வந்து அந்த புகையிலையில் அதிகளவாக இருக்கும். அதனால் அதை பாவிப்பவர்கள் அத்தனை பேரும் வந்து அதிகளவில் அந்த புற்றுநோய்க்கு உள்ளாகின்ற சாத்தியம் இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் இதை எங்களுடைய மக்கள் அதாவது அதற்கு அடிமையாகிவிட்டதன் காரணமாக அவ்வளவு விலை கொடுத்து கடைகளிலே இந்த புகைப்பிடிப்பதற்கான சிகரெட் வகையாக இருக்கலாம், புகையிலையாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் கொள்வனவு செய்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அங்கே செலவிடப்படுகின்ற அந்த பணத்தை ஒரு உண்டியலில் போட்டு நாங்கள் சேர்த்துக் கொள்வோமாக இருந்தால் அந்த பணத்தை கொண்டு நாங்கள் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ பழகிக் கொள்ளலாம். இவை எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய ஒரு மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்துக்காக, அதனுடைய தேவைப்பாடு கருதி இந்த புகையை அதிகளவு நாங்கள் புகைப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதனால் பாரிய விளைவுகள் கூட இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு பார்க்க போனால் ஆண்கள் சரி பெண்கள் சரி அதிக அளவு புகைத்தலுக்கு அடிமையானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக ஆண்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சிறு வயதிலிருந்து எங்களுடைய பிள்ளைகள் அதிகளவாக இந்த இளைஞர்கள் புகைப்பிடித்தலுக்கு அடிமையாகி உள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்று சொன்னால் அங்கே வீட்டில் அந்த புகைத்தலை பாவனை செய்பவர்களை பார்த்து எங்களுடைய பிள்ளைகள் பழகிக் கொள்ளுகிறார்கள். இன்னும் வெளியில் செல்லுகின்ற போது நண்பர்கள் அதாவது கெட்ட நண்பர்கள் தீய நண்பர்களுடனான சேர்க்கையின் போதும் இந்த புகைப்பிடித்தலுக்கு அதிகளவாக அடிமையாகுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு தடவை செய்து பார்த்து விட்டால் அது பிடித்து விட்டது என்று சொன்னால் அதற்கே மீண்டும் மீண்டுமாக பழக்கப்பட்டு பின் அதிலிருந்து மீண்டு வராத நிலைக்கு எங்களுடைய வாழ்க்கையானது அதாவது எங்களுடைய அதிகளவான ஆண்கள் அதற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக ஆண்கள் இதை பாவனை செய்கின்ற போது அங்கே பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகின்றார்கள். அதாவது உதாரணமாக இந்த புற்றுநோய் என்று சொல்லப்படுகின்ற நோய்க்கு அதிகளவாக கேன்சர் என்று சொல்லுவார்கள். நாங்கள் அதிகளவாக புகைப்பிடித்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது போது புற்றுநோய்க்கு ஆளாக்குபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் குருதிச்சோகையாக இருக்கலாம், சுவாச நோய்களாக இருக்கலாம், இன்னும் ஆண்மை குறைபாட்டு நோய்கள் கூட அதிகளவாக உள்ளாக்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் என்னதான் நோய்கள் வந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாங்கள் பாவிப்பதை நிறுத்தாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல நாடுகளில் எல்லாம் இந்த புகைப்பிடித்தல் தடை செய்து கொண்டிருந்தாலும் அதாவது அயர்லாந்து போன்ற நாடுகள் இன்னும் பல நாடுகளில் வந்து இந்த புகைப்பிடித்தலுக்கு தடை செய்து கொண்டிருந்தாலும் மறைமுகமாக இன்னும் பல நாடுகளில் இந்த புகைப்பிடித்தல் என்பது அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. புகையிலை பாவனை என்பது அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெண்களை குறிப்பாக எடுத்து பாருங்கள். அதாவது பெண்கள் இருக்கின்ற இடத்தில் ஆண்கள் புகைப்பிடிப்பார்களாக இருந்தால் அது அந்த ஆணுக்கு மட்டுமன்றி அங்கே முன்னே இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் கூட பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. சுற்றி இருப்பவர்களுக்கு கூட பாதிப்பை அதிக அளவு ஏற்படுத்துகிறது. இன்னும் பார்க்க போனால் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கின்ற இடத்தில் புகைப்பிடித்தலை யாராவது மேற்கொண்டால் அங்கே அதிகளவான பிரச்சனை ஏற்படுகிறது. அதாவது கர்ப்பிணி பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்படும், இன்னும் அந்த சுவாச நோய்கள் ஏற்படும். அதனூடாக இன்னும் அங்கே வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்படும். இன்னும் கர்ப்பிணி பெண்கள் புகைப்பிடிப்பவர்களாக இருந்தால் அதிலும் பெண்கள் கர்ப்பிணியாக இருக்கின்ற போது குழந்தை வயிற்றில் இருக்கின்ற போது அங்கே புகைப்பிடித்தலை மேற்கொள்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு சுவாச நோய் ஏற்படும். இன்னும் பிள்ளைகள் மாற்றுத்திறனையுடைய பிள்ளைகளாக பிறப்பார்கள். இன்னும் கருவிலை பிள்ளைகள் வந்து உயிரிழக்கக்கூடிய சாத்தியங்கள் ஏற்படும், சுவாச நோய்கள் ஏற்படும், உடல் நலக்குறைவாக பிறப்பார்கள். இவ்வாறு இந்த நிக்கோட்டினுடைய ரசாயன தன்மையானது அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை எல்லோருமே வந்து அதனுடைய தன்மையை வந்து அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதன் விளைவுகளை வந்து தெரியாமல் அதற்கு அடிமையானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது கடைகளுக்கு சென்றால் அதை மறைமுகமாக ஒழித்து வைத்துதான் கடைகளை விற்பனை செய்பவர்களாக இருந்து அதற்குரிய வயது எல்லை அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதை தாண்டி வாங்கக்கூடியவர்கள் அதிகமாக இருந்து கொண்டு இளம் பராயத்தினர் வந்து அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது அவர்களுடைய வயதிற்கேற்றாற்போல் பழகுவது கிடையாது இல்லையா? இப்பொழுது நண்பர்கள் என்ற வட்டத்தின் கீழ் வந்து எல்லா வயது எல்லையின்றி எல்லாரும் பழகி கொண்டிருக்கின்றார்கள். பெரியவர்கள் அவர்களும் வந்து அந்த போதையில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து தான் போதையில் இருக்கும்போது தன்னை சுற்றி இருக்க வேண்டும், போதையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த வகையில் வந்து அவர்களையும் அந்த நோக்கத்திற்குள் எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக ஆய்வறிக்கையின்படி வந்து 25 தொடக்கம் 35 வயது வரையானவர்கள் தான் அதிகமாக இந்த விஷயத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கின்றதாகவே உண்மையிலேயே அவர்கள் 21 வயசுன்னு சொல்லி அந்த விஷயங்களை கொடுத்திருந்தாலும் கூட உண்மையிலேயே தவறான விடயமாகத்தான் இருக்கும். இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே வந்து ஆண்கள் செய்யலாம், பெண்கள் செய்ய முடியாது, அந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே கிடையாது. தவறு என்று வருகின்ற பொழுது அது பொதுவான தவறாக
ஒன்றாகத்தான் பார்க்கப்படக்கூடியது இல்லையா? பெண்களும் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையான பெண்கள் கூட இந்த புகைப்பிடித்தலை மேற்கொண்டு வருகின்றார்கள். நிச்சயமாக அந்த விடயங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சினிமாக்கள் இருக்கின்றது இல்லையா? சினிமாக்களில் இந்த விஷயங்களை எல்லாம் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிறுவனங்கள் அதற்கு ஏற்பார்கள் பணங்களை செலுத்துகின்றார்கள். அந்த பணத்தினை வாங்கிக் கொண்டு அவர்கள் அந்த காட்சிகளை படமாக்குகின்றார்கள். அதை பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கும் அதே போல் தானும் இருக்க வேண்டும். அந்த கெத்து மாஸ் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகமாக இளம்பராயத்தினால் பாவிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது. அவர்கள் இதையெல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் தான் சமுதாயத்தில் ஒரு பெரியவனாக ஒரு என்ன சொல்றது ஒரு சிறந்தவனாக இருக்க முடியும்னு சொல்லலாம் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அது ஒரு கீழ்த்தரமான செயல் என்பதை குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த விஷயங்கள் தொடர்பாக நிச்சயமாக பெற்றோர்களுடைய அவதானம் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டு ஒரு மாணவனோ அல்லது உங்களுடைய பிள்ளைகள் வீட்டிலிருந்து வெளியிலிருந்தோ அல்லது வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் மேலான அவதானம் இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் மீதான அக்கறை என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். அவர்களுடைய வாய் என்ன செய்கின்றது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்கின்றார்கள் என்ற விடயத்தில் நிச்சயமாக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். என்னன்னு சொல்றது, சின்ன வயசுலேயே அந்த விஷயங்களை எல்லாம் தடுத்து விட வேண்டும் இல்லையா? இப்பொழுதே அவற்றையெல்லாம் விட்டு விடுவீர்களாக இருந்தால் ஒரு கட்டத்திற்கு பிறகு இவற்றையெல்லாம் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இளம் வயதிலேயே அந்த விஷயங்களுக்குள்ளே செல்லாமல் நீங்கள் தடுக்க வேண்டும் என்ற விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதற்கு மாற்று வழிகள் நிறையவே இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக விடுபட வேண்டுமாக இருந்தால் இன்னொரு இனிப்பு பண்டங்களை வேண்டி எங்களுடைய வாய்ப்புகள் போட்டு அதை உமிழ்ந்து கொள்வர்களாக இருக்கலாம். இன்னும் இவை எல்லாவற்றையும் நாங்கள் அதாவது அந்த புகைப்படங்களை பார்த்தாவது எங்களுக்கு ஒரு சின்ன பயம் பெற வேண்டும். இப்படி ஆகிவிடும் சொல்லி அல்லது சொன்னால் அதனால் இறப்பவர்களுடைய தகவல்களை பார்த்து கூட நாங்கள் எங்களுடைய மாற்று வழிகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு பதிலாக வேறு நிறையவே ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு வகைகள் கூட இருந்து கொண்டிருக்கிறது, பானங்கள் கூட இருந்து கொண்டிருக்கிறது. அவை எல்லாவற்றையும் நாங்கள் அருந்துபவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். இவற்றுக்கே நாங்கள் மீண்டும் மீண்டும் அடிமையாகுவோமாக இருந்தால் எங்களுடைய வயதில்லையினுடைய வாழ்க்கை காலம் என்பது குறைந்து கொண்டு செல்லும். அதே போல நாங்கள் எங்களுடைய உயிர்களை மட்டும் மாய்த்து கொள்ளாமல் பிறர் இருக்கக்கூடிய எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்டத்தினுடைய உயிர்களை கூட மாய்த்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் யோசித்து பாருங்கள். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கின்ற போது ஒவ்வொரு விடயங்களிலும் அவதானம் செலுத்தி வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் வழியில் செல்கிறார்கள் என்று சொன்னால் எங்கே செல்லுகின்றார்கள், எதற்காக செல்லுகிறார்கள், என்ன அவர்களுடைய கைகளில் பிளங்குகிறது, கைகளில் தவண்டு கொண்டிருக்கிறது என்பவற்றை நாங்கள் அவதானத்துடன் பார்த்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு வீட்டில் நல்ல பிள்ளைகளாக இருந்துவிட்டு வெளியில் சென்று இவ்வாறான போதைப் பொருள் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நண்பன் இந்த விடயத்தை செய்தால் நானும் இந்த விடயத்தை செய்து பார்த்து விடலாமே என்ற ஒரு கட்டாயத்திற்குள் தள்ளப்படுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குள் அடிமையாகி தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்பவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் தீய பழக்க வழக்கங்களுக்குள்ளாகுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல பெண்களுடைய வாழ்க்கையிலும் அவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் என்பது இன்றைக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் அடிமையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா விடயங்களிலும் பெற்றோர்களாக இருக்க வேண்டிய நாங்கள் கவனம் செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு தொகையை கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு புகைப்பிடித்தலுக்கான ஒரு சிகரெட்டாக இருக்கலாம், புகையிலையாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் கொள்வனவு செய்கின்றோம். அவ்வளவு பணம் ஒரு நொடி பொழுதில் அந்த புகையினூடாக செலவிடப்படுகிறது என்பதை எல்லோரும் யோசித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை சேமித்து பாருங்கள். மாற்று வழியில் இவை எல்லாவற்றையும் மறப்பதற்கான வழிகளையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போது வாழ்க்கை அழகானதாக இருக்கும். எல்லா இடங்களிலும் கூடுதலாக திரைப்படங்களிலும் சரி, நாடகங்களிலும் சரி, சில இடங்களில் சொல்வார்கள் புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு என்று சொல்லி. ஆனாலும் இன்னும் பார்க்க போனால் இந்த விளம்பரத்தினுடைய அதாவது இதனுடைய விளம்பரம் என்பது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அதாவது இதனுடைய விழிப்புணர்வுகள் என்பவற்றை தடுப்பதற்கான சட்டங்கள் விழிப்புணர்வுகள் என்பவற்றை இலைமறைகாயாக இருந்தாலும் ஆனால் அவை எல்லாவற்றையும் கண்டுகொள்ளாதவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவதானம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்ன வகையான போதையாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதில் மாய்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் ஒரு சிறு வயதிலே இழக்கக்கூடியவர்களாக இறந்து விடுவர்களாக இருந்தோம். ஆனால் அதே வயதுடையவர்கள் நீண்ட காலம் இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகாததனால் நீண்ட காலம் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் ஒரு உற்சாகத்தன்மையும் இருப்பார்கள். அவர்கள் கற்றல் செயற்பாடுகள் முதற்கொண்டு அனைத்து நடவடிக்கைகளிலுமே ஒரு ஊக்கம் தெரியும், ஆர்வமாக இருப்பார்கள். எல்லா விஷயங்களையும் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் எடுக்கின்ற பொழுது தாங்கள் ஊக்கமாக இருப்போம், தங்களால் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்படி சொல்லக்கூடிய
குடியவர்களாம் இருக்கின்றார்கள். இத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். ஒரு நாளைக்கு 30 சிகரெட்டுகள் எல்லாம் பாவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் நான் குறைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிலாம் சொல்வார்கள். இவர்களுடைய விற்பனை தந்திரோபாயம், விளம்பரங்கள் இவற்றை எல்லாம் ஒரு வித்தியாசமான தந்திரோபாயத்தை வைத்திருக்கின்றார்கள். அதாவது மற்றவர்களைப் போல் நேரடி விளம்பரங்கள் எல்லாம் செய்யாமல் இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அந்தந்த வயதிற்கு ஏற்றால் போல் அந்தந்த விலைகளுக்குள் கொண்டு வருகின்றார்கள். அதாவது குறிப்பாக பெரிய விலைகளில் இருக்கின்ற பட்சத்தில் எல்லாராலும் அது வாங்க முடியாது என்பதற்காக அதை விட குறைந்த விலையில், அதை குறைந்த அளவுகளில் என்றெல்லாம் சொல்லி அதற்குரிய விற்பனை தந்திரோபாயங்களை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் இதற்குரிய விளம்பரத்தை நேரடியாக செய்யாமல் திரைப்படங்கள் மூலமாக வேறு காட்சிகள் மூலமாக இந்த விஷயத்தை எல்லாம் கொண்டு வருகின்றார்கள். இளம் வயதினரிடம் எப்படி இவற்றையெல்லாம் கொண்டு சேர்ப்பது என்பது தொடர்பாக நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மனிதன் உழைக்கக்கூடிய தன்னுடைய பணத்தில், இலங்கை நாட்டில் பெரிய ஆய்வுகள் எல்லாம் செய்கின்ற பட்சத்தில் அவன் உழைக்கக்கூடிய பணத்தில் அதிகமான பணத்தை இதற்காக செலவிடுகின்றான் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தது. அதிகமாக இந்த பணம் இலங்கையிலிருந்து இதற்காக வெளியிலே போகின்றது என்ற விஷயத்தையும் அங்கு ஆய்வு நடவடிக்கைகள் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த விடயங்கள் இல்லாமல் தன்னால் இயங்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுதே அவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். அவ்வளவு தூரம் அது ஒன்று மூக்கமான விஷயமும் கிடையாது, அதில் அவ்வளவு சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளும் கிடையாது என்ற விஷயத்தை இன்றைக்கு நிறைய பேர் மறந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இதற்காக ஒரு சில வசனங்கள் எல்லாம் முகப்புத்தகத்திலே பரவிக்கொண்டிருக்கும். அதையும் எங்களுடைய இளைஞர்கள் மாசன் நினைத்து எல்லாம் பேசிக் கொண்டிருப்பாங்க. குறிப்பாக ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து சொல்கின்றார், நீ ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் அடிக்கணும், நான் இப்படி 5 அடிப்பேன் சொல்லுகின்ற பொழுது, அப்போ இந்த விடயத்தெல்லாம் நீ விடுகின்ற பொழுது உன்னால் இவ்வளவு பணத்தை சேமிக்க முடியும், ஒரு வருடத்திற்கு உன்னால் இவ்வளவு பணத்தை சேமிக்க முடியும், ஆகவே இதை வைத்துக்கொண்டு நீ ஒரு கார் வாங்கியிருக்கலாம் தானே என்று சொல்லி அந்த ஆணிடம் அவர் சொல்கின்ற பொழுது உடனே அந்த ஆண் கேட்கின்றார், அப்படின்னு சொன்னால் உன்னுடைய அந்த பொருள் எங்கே, உன்னுடைய அந்த கார் எங்கேன்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் தலைகுனிவார். ஆகவே இந்த விஷயங்கள் மூலமாக எல்லாம் அவர்கள் வேறு விஷயங்கள் எல்லாம் திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அந்த பணத்தினை சேமிப்பது என்பது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. தேவையில்லாத ஒரு விடயத்துக்குள்ளே நாங்கள் கொட்டிக்கொண்டிருக்கின்றோம். அதனையெல்லாம் சேமிக்கின்ற பொழுது அது சேமிப்பு என்பது ஒரு புறம் இருக்கத்தக்கினதாக எங்களுடைய ஆயுள் காலம் உண்மையிலே அதிகரித்துக் கொண்டிருக்கும் என்ற விஷயத்தை எல்லாருமே ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இன்றைய இளம் சமுதாயத்துக்கு இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் இந்த தவறுகளை செய்கின்ற பட்சத்தில் அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் உண்டு, நம்முடைய வேலை உண்டு என்று சொல்லி இன்றைய காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பொறுப்பு என்ற விஷயமும் நிச்சயமாக எங்களுக்குள்ளே வர வேண்டும். இது சம்பந்தமாக தெரிந்தவர்கள், இந்த விடயம் மூலமாக தெரிந்தவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை மற்ற சமுதாயத்திற்கு கடத்தாத வகையில் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இன்றைய நாளிலிருந்து இந்த விஷயங்களை எல்லாருமே கடைபிடிக்க வேண்டும். அதற்காக தான் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றார்கள் இல்லையா? ஒரு விடயம், அதாவது புகையிலை செய்கை என்பது விவசாயிகளினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கான தடைகள் அமல்படுத்தப்படுகின்றது, தடைகள் இனி வரப்போகிறது என்று சொல்லி எல்லாம் செய்திகள் அதிகளவாக வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த புகையிலை உற்பத்தியில் ஏதோ ஒரு தேவை கருதி அந்த புகையிலை உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது மலையகத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அதை தங்களுடைய வேலையின் போது எடுத்துக்கொள்வர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு பல்வேறு தேவை கருதி அது செய்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அதனை தவறான முறையில் நாங்கள் இளைஞர்களாக இருக்கின்ற போது பயன்படுத்துகின்றார்கள். நிச்சயமாக மாற்று வழிகள் எல்லாம் இருக்கின்றது. அதற்கு பதிலாக வெற்றிலை எல்லாம் உண்பார்கள் இல்லையா? அந்த வெற்றிலையை பயன்படுத்தி கூட அந்த பூச்சிகளை விரட்டக்கூடிய வாய்ப்புகள் அவர்கள் இருக்கு. நிச்சயமாக எல்லா விடயங்களுக்குமே இங்கே மாற்று வழிகள் இருக்கு. மக்கள் சிந்திப்பது அது ஒன்றுதான் அது மாற்று வழியாக இருக்க போகணும்னு சொல்லி அதை தவறான முறையில் பயன்படுத்துகின்றார். நிச்சயமாக கஜன், இந்த நிலைகள் எல்லாம் இல்லாதொழிக்கப்பட்டால் மாத்திரமே நாங்கள் போதையற்ற ஒரு உலகத்தில் வாழலாம், புகையிலை இல்லாத ஒரு உலகத்தில் வாழலாம் என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு கஜன், நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பேசப்போகிறோம். அதற்கு முதலாக எங்களுடைய வணக்க நிகழ்ச்சியின் முதல் பகுதியான இன்றைய நாளின் பகுதி காத்திருக்கின்றது. பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக பேசலாம். ஆயிரத்து 1961 ஆண்டு இதே நாளில் தென்னாப்பிரிக்கா பொதுநலவாய அமைப்பிலிருந்து விலகியதுடன் தென்னாப்பிரிக்க குடியரசு அமைக்கப்பட்டது. 1962 ஆண்டு இதே நாளில் மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. 1976 ஆண்டு இதே நாளில் ஐரிய நடிகர் கோலின் பார்ரெல் பிறந்தார். 1931 ஆண்டு இதே நாளில் ஈழத்து கவிஞர் நீலவாணன் பிறந்தார். 2009 ஆண்டு இதே நாளில் மலையாள எழுத்தாளர் கமலாதாஸ் இறந்தார். 1987 ஆண்டு இதே நாளில் இந்திய திரைப்பட இயக்குனர் ஜான் ஆபிரகாம் இறந்தார்.
நாளில் பகுதியை பார்த்துவிட்டு மீண்டுமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் கேப்டன் நிகழ்ச்சியினூடாக இன்றைக்கு அழகான ஒரு தினம். அதாவது நாங்கள் இந்த புகையில் இருந்து விடுபடுவதற்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கான தினங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கப்படுவதற்கான காரணங்களும் கூட இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தினங்களிலாவது இதனுடைய விழிப்புணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாவனையை குறைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் வரக்கூடிய விளைவுகளாக இருக்கலாம், இதனால் வரக்கூடிய சேதங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஐநா சபையினால் இந்த தினங்கள் எல்லாம் அனுஷ்டித்து வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் போதையற்ற உலகில் வாழ்வோம். இந்த புகையிலை பாவனையை குறைத்துக் கொள்வோம். அதிலும் இளைஞர்களாக இருக்கின்ற நாங்கள் இளைஞர்களிடையே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பாவனையிலிருந்து மீண்டவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான மாற்று வழிகளை எல்லாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த வணக்க கேப்டன் நிகழ்ச்சியினூடாக ஒவ்வொரு தலைப்பு சார்ந்து பேசிக்கொள்வது வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட ஒரு அழகான தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய இந்த பூமியில் முக்கியமான ஒரு விடயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இயற்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையோடான அந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அனர்த்தங்கள் என்பது முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அது அனைத்து முகாமைத்துவம் பற்றி நிறைய விடயங்களை கஜல் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். நிச்சயமாக அனைத்து முகாமைத்துவம் சொல்லணும். அனர்த்தம் என்பது என்ற தொடர்பாக எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. விளக்கங்கள் சரியாக தெரிவிக்க இருக்கும். ஆமா, இயற்கையானது செய்யக்கூடிய விஷயம். சொத்துக்களுக்கும் பூமியில் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களுக்காக இயற்கை தன்னை மாற்றிக்கொள்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் அது பூமியிலும் அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் மனிதனுடைய சொத்துக்களுக்கும் பிரச்சனை வரும், மனிதனுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய விடயமாக இந்த அனர்த்தங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அனர்த்தங்கள் என்பது எப்போது நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருக்குமே அவ்வளவு தூரம் தெரியாது. ஆகவே தான் இந்த அனர்த்த முகாமைத்துவம் என்று சொல்லக்கூடிய விஷயம் அங்கே உள்ளே வருகின்றது. அந்த அனர்த்த முகாமைத்துவம் என்பதன் மூலமாக அனர்த்தங்களை முற்றுமுழுதாக எப்பொழுதுமே கட்டுப்படுத்த முடியாது, அதை நிறுத்தவும் முடியாது. ஆனால் முடிந்த வரைக்கும் அவற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதற்கான வழிமுறைகள் நிச்சயமாக நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த அனர்த்த முகாமைத்துவம் என்று சொல்கின்ற பொழுது அதன் மூலமாக மனிதனிடம் தற்போது இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் அந்தந்த விஷயங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சொத்துக்களிலிருந்தும் கொஞ்சம் பாதுகாப்பினை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் மனிதனுக்கும் முழுமையான பாதுகாப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை கொண்டு வருவதுதான் இந்த அனர்த்த முகாமைத்துவம் என்று சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அனர்த்த முகாமைத்துவம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நிறைய பேர் அதனூடாக இயங்கிக் கொண்டிருக்கிற அரசாங்கமாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், கடற்படையினராக இருக்கலாம், இராணுவங்களாக இருக்கலாம். இப்படியான நிறைய விஷயங்கள் அதற்காக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த முகாமைத்துவ பணிகளை செய்வதற்காக. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற முதல் பட்சத்திலே நாங்கள் நிறைய அனர்த்தங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. தரைவாழில் இருக்கக்கூடியவர்களுக்காக வரக்கூடிய அனர்த்தங்களாக நாங்கள் சொல்லக்கூடியது நிலநடுக்கங்களாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கொள்ளலாம். கடல் மூலமாகவும் இந்த வெள்ளப்பெருக்கு எல்லாம் ஏற்படுகின்றது. அதே நேரத்தில் சுனாமி போன்ற விஷயங்கள் ஏற்படுகின்றது. வளிமண்டலத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது இடிமின்னல் தாக்கங்கள், சூறாவளி போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. இவ்வாறு நிறைய அனர்த்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இலங்கைக்கும் இவ்வாறான அனர்த்தங்கள் எல்லாம் ஒன்றுமே புதிது கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் இலங்கையிலுமே அதிகமாக நடந்து கொண்டிருக்கு. சரி, குறிப்பாக இந்த மலை பிரதேசத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கேயெல்லாம் இந்த நிலநடுக்கங்கள், மண் சரிவு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அங்கே அதிகமாக இருந்து கொண்டிருக்க போகிறது. இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டுவதற்காக மக்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையில் கூட இந்த விஷயம் ஒன்று நடந்திருந்தது, எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அதாவது எங்களுடைய வீடுகள், தங்களுடைய குடியிருப்புகளை அமைத்துக் கொள்வதில் கூட மக்கள் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்குரிய அனுமதிகளை சரியான முறையில் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்களா என்ற கேள்வியும் இங்கே ஒரு மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறான இடங்களை நிச்சயமாக ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்க போகிறது. இப்படி எங்களுடைய இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பங்களை வைத்துக்கொண்டு எங்களால் அந்த விடயங்கள் எல்லாம் ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயங்களை எந்தெந்த இடங்களிலே நாங்கள் எங்களுடைய குடியிருப்புகளை அமைத்துக் கொள்ளலாமா இல்லையா என்பது தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அந்த விஷயங்கள் தொடர்பாக அது சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து நாங்கள் அந்த அறிவுரைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்துவிட்டு தேவையில்லாத முறையிலே அங்கே சரி பரவாயில்லை தானே என்று சொல்லி நாங்கள் வீடுகளை அமைக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த போகின்றது. குறிப்பாக எல்லாருக்குமே இந்த விடயம் தெரிந்திருக்கும். குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு குடும்பமே அதில் பலியாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தால் இப்படியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படாமல் நாங்கள் தடுப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருந்தும் இன்றைக்கு பலர் அதிர்வூடாகத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியான விஷயங்களை மனிதனும் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தவறுகளிலிருந்து முதலாவதாக நாங்கள் மீண்டு வர வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இந்த மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக மண் சுரண்டல்கள் எல்லாம் எடுக்கும் இல்லையா, அந்த பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த வேண்டும். அந்த விஷயங்கள் எங்கெங்கே அந்த மணல்களை எடுப்பது, மண்களை எடுப்பது என்பது தொடர்பாகவும் அவதானம் செலுத்த வேண்டும். தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய தேவைகளுக்காக எடுத்துவிட்டு செல்கின்ற பொழுது அது நிச்சயமாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி மேலும் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை கொண்டு வர போகின்றது இல்லையா. அதாவது கஜன் இவ்வாறு இந்த செயற்பாடுகளிலும் அதிகளவு மக்கள் காரணகாரியர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது இந்த அனர்த்தங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடங்களிலும், அதாவது கிராம சேவகர் பிரிவுகளினூடாக, மாவட்டங்களினூடாக ஒவ்வொரு இடங்களிலும் அனர்த்த முகாமைத்துவ குழு என்பது இருந்தாலும் அந்த குழு சில அறிவுறுத்தல்களை விடுத்தாலும் எங்களுடைய மக்கள் அந்த செயற்பாடுகளை நிறுத்தாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு அனர்த்தம் வந்ததன் பிற்பாடுதான் நிறைய கதைகளை பேசுவார்கள்.
நிச்சயமாக அது ஒரு கதையாக சொல்லுவார்கள் இல்லையா, இந்த சுனாமியிலே இறந்தவர்களை விட சுனாமியை பார்க்க சென்று இறந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்லி, அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதிலிருந்து எப்படி தப்பிப்பது அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி மக்கள் வந்து அப்படி என்ன இருக்கிறது பார்ப்போம் என்று சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த கடல் பிரதேசங்களை அண்டிய பகுதிகள் அதிகளவாக அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய இடங்களில் அந்த எச்சரிக்கை முகாம் என்பது இருந்து கொண்டிருக்கும். அதனூடாக சமீட்சைகளை வழிகாட்டுவார்கள். சொன்னால் ஒளிவாங்கிகளின் மூலமாக அந்த நிறைய விடயங்களை சொல்லுகின்ற போது மக்கள் அவதானமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி அங்கே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டாலும் எங்களுடைய மக்கள் இவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடட்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் நிறைய அழுத்தங்களுக்கு முகம் கொடுப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாங்கள் தான் அவதானம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடங்களிலும் அனைத்து முகாமித்துவ குழுக்கள் இருக்கின்றது. அனர்த்தங்களில் இருந்து மக்களை பாதுகாக்கின்ற நிறுவனங்கள் எல்லாம் அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே அவர்களால் சொல்லப்படுகின்ற அந்த அறிவுறுத்தல்கள் அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செவிமடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் இந்த அனர்த்தம் ஏற்பட போகின்றது, இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள், உங்களுடைய உடைமைகளை கொண்டு நீங்களே அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லி ஒரு அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்னர் வானியல் அறிக்கைகளை பார்த்து வானியல் ஆய்வாளர்களினால் அங்கே வந்து அந்த தரவுகள் அந்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவிற்கு வந்து அனுப்பப்படும். அந்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அதற்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் அதற்கான எச்சரிக்கைகளை விடுப்பவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்ற போது அந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர்ந்து செல்பவர்களாக இருக்க வேண்டும். இல்லை எங்களுடைய இடம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அந்த இடத்தில் இருப்போமாக இருந்தால் அவர்கள் எச்சரிக்கை விடுத்ததன் பிற்பாடும் நாங்கள் அந்த இடத்தை விட்டு செல்லாது அங்கே பாதிப்புக்கு உள்ளாக்குவோமாக இருந்தால் அது எங்களுடைய பிழையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு செயற்பாடுகளை இந்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் முன்னெடுத்து வருகிறார்கள். ஒரு இடத்தில் வந்து முன்னெச்சரிக்கையாக அங்கே அனர்த்தம் ஏற்பட போகிறது, ஒரு மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது சொன்னால் ஒரு வெள்ளப்பெருக்கு சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நிலநடுக்க அதிர்வுகள் வந்து உருவாகியுள்ளது என்று சொல்லி அந்த இடத்துக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகிறது என்று சொன்னால் வானியல் ஆய்வாளர்களினால் அந்த தகவல் கிடைக்கப்பெற்று அனர்த்த முகாமைத்துவ பிரிவிற்கு அதை வந்து தெரியப்படுத்துகிறார்கள். அங்கே அனர்த்த முகாமைத்துவ பிரிவில் இருக்கக்கூடிய வேலைதாரர்கள் அந்த இடத்திற்கு வந்து உடனடியாக அங்கே வந்து இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய உடைமைகளுக்கும் சரி அந்த பொறுப்பு, அதாவது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வதற்கு அவர்களுக்கான உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இந்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் எங்கும் சென்று வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மக்களுக்கான உதவிகளை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் மீட்பு பணிகளில் அதிகளவாக ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள். இதில் அதிகளவாக இராணுவத்தினராக இருக்கலாம், இன்னும் அந்த பொதுநலவாய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், இந்த அனர்த்த முகாமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அந்த அனர்த்தம் இடம்பெற்ற இடம், ஒரு இடத்தில் அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது, அங்கே வந்து மீட்பு பணிகள் இடம்பெற வேண்டும், உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, மக்கள் அதற்குள் வந்து சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு உடனடியாக சென்று அந்த இடத்தில் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினருக்கு இன்னும் நிறையவே கடமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அவர்கள் இரவு பகல் பாராது வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். தங்களுடைய உயிர்களை கூட பணியம் வைத்து மக்களுக்காக, அதாவது பொதுமக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்தில் நிவாரணங்களை வழங்க வேண்டுமாக இருக்கலாம், உதவிகளை வேண்டுமாக இருக்கலாம், அந்த இடத்துக்கெல்லாம் சென்று கட்சியின் உதவிகளை வழங்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இதனுடைய தேவைப்பாடுகள் அல்லது சொன்னால் இதனுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அது பற்றிய சரியான தெளிவின்மை, அறிவில்லாமை இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில். அதாவது நாங்கள் தேவையான நிறைய விடயத்தை கற்பதை விட தேவையில்லாத விடயங்களைத்தான் கற்றுக்கொள்பவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் உதவிகளை நாட வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவசர தொலைபேசி இலக்கங்கள் கூட வழிமுறைகள் எல்லாம் இருந்து கொண்டன. அதுக்கு தயாராக நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இராணுவமோ அரசாங்கமோ தொடர்பாக எப்பொழுதுமே அவர்கள் விழிப்புடன் தான் இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த விடயங்கள் எல்லாம் சொல்வதற்கு நிறைய பேரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த முகாமைத்துவம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அது 3 வகையாக பிரிக்கின்றார்கள். அதாவது வந்து அனர்த்தத்துக்கு முன்னரான முகாமை, அனர்த்தத்தின் போதான முகாமை, அனர்த்தத்துக்கு பின்னரான முகாமை என்று சொல்லக்கூடிய 3 விதமான முகாமைத்துவங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நேரங்களிலுமே வந்து அதுக்கு தயாராக இருந்து கொண்டு அவர்களுடைய காலநிலைகள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கும். உண்மையிலேயே நாங்கள் நேற்றைய தினம் ஒரு விடயம் பேசியிருந்தோம். இந்த புவி வெப்பமயமாதல் என்று சொல்லக்கூடிய விஷயம் தொடர்பாக பேசியிருந்தோம். அதில் மரங்களை நட வேண்டும், இந்த விடயங்கள் எல்லாம் சொல்லி
பார்த்திருந்தோம். ஆகவே அந்த தொழில்நுட்பங்கள் என்று சொல்கின்ற பொழுது தொழில்நுட்பங்கள் மூலமாக நாங்கள் எவ்வளவு விஷயங்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியும். நாங்கள் நேற்றும் கூறியிருந்தோம் இல்லையா, உலகம் என்பது கைக்குள்ளே இருக்கின்றது, தொழில்நுட்பம் மூலமாக நாங்கள் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம், உலகம் என்பதை நாங்கள் ஆட்டி படைக்கலாம் என்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னதான் எவ்வளவுதான் செய்தாலுமே வந்து ஒரு கட்டத்திற்கு மேலால் வந்து எங்களால் இயற்கையுடன் எப்பொழுதுமே போராட முடியாது. இயற்கையுடன் வந்து போராடுவது என்பது சரியான விடயமாக இருக்காது. ஆனால் இன்றைக்கு அந்த இயற்கையால் இருக்கக்கூடிய இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களையே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இருந்தும் மனிதன் மீண்டும் மீண்டும் இயற்கையை சீண்டிக் கொண்டிருக்கிறான் இல்லையா. இந்த மரங்களை வெட்டுவதில் முதற்கொண்டு மண் அகழ்தல் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் தான் அனர்த்தங்களுடைய பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்குது என்ற விஷயத்தை வந்து புரிஞ்சு கொள்ளணும். பூமி தாய் எல்லாவற்றையும் தாங்கி கொடுக்கிறார். அல்லது ஒரு கட்டத்தின் மேல் அதனுடைய தாக்கம் என்பது அதிகரிக்கின்ற போதுதான் அங்கே அனர்த்தங்களாக மிளர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நாங்கள் கடற்கரைகளை ஆண்டிய பகுதிகளில் வந்து ஒரு மண்ணகழ்வினை வந்து அதிகளவாக மேற்கொள்ளுவோமாக இருந்தால் இன்னும் வந்து அங்கே வந்து தேவையற்ற ஒரு அதாவது கடல் வெள்ளத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயத்தை நாங்கள் ஏற்படுவோமாக இருந்தால் அங்கே வெள்ளப்பெருக்கு உருவாக்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் கடலுக்கடியில் மேற்கொள்ளக்கூடிய அணுகுண்டு பரிசோதனைகள் அங்கே வெள்ளப்பெருக்கு என்பது அதிகளவாக சுனாமி போன்றவற்றினால் ஏற்படக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கிறது. கஜன் இவ்வாறு ஒவ்வொரு விடயத்திலும் இயற்கையை நாங்கள் சீண்டி பார்க்கின்ற போதுதான் தேவையற்ற விதத்தில் நாங்கள் சீண்டி பார்க்கின்ற போதுதான் அழுத்தங்களாக மிளர்வதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக மனிதனுடைய செயற்பாடுகளும் முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இயற்கையை தன்னைத்தானே செய்கின்ற விஷயங்களாலே தடுத்துக் கொள்ளாத பொழுது மனிதன் தந்த விஷயங்கள் தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த மரம் வளர்த்தல் என்று சொல்லக்கூடிய விஷயத்தின் மூலமாக 2 விடயங்களை தடுத்துக் கொள்ளலாம். இந்த மண் சரிவு என்ற விஷயத்தையும் வெள்ளப்பெருக்கினையும் வந்து நிச்சயமாக மரம் வளர்த்தல் முறையின் மூலமாக நாங்கள் கொஞ்சமாச்சும் அதை தடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனோடான பாதிப்புகளை அதிக அளவுக்கு நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய விஷயங்கள் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த புவி வெப்பமயமாதல் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையும் இங்கே பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனையின் மூலமாக இந்த பனிக்கட்டிகள் பனிப்பாறைகள் எல்லாம் உருகுகின்ற பிரச்சனைகளால் இந்த வெள்ளப்பெருக்கினை வந்து எங்களால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வெப்பமயமாதல் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த வெப்பமயமாக இருக்காத பட்சத்தில் வந்து நிச்சயமாக தண்ணீர் மட்டத்திற்குள் இருக்காமல் வந்து அது பனிப்பாறைகளாக அங்கே மலைகளாகவே இருந்து கொள்ளும் தண்டபாட்டுக்கு. இது அதனால் வந்து இன்றைக்கு பனிப்பாறைகள் எல்லாம் உருகி கொண்டிருக்கும் பொழுது ஏற்கனவே கடலினுடைய நீருடைய சரிவு வந்து அதிகமாக இருந்து கொண்டிருந்தது. ஆகவே அந்த அவையும் உருகி அங்கே வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக கரையோரங்கள் இருக்கக்கூடிய பல நாடுகள் 50 நாடுகள் கிட்டத்தட்ட உலகத்தின் பால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது 50 நாடுகள் வந்து இன்றைக்கு அபாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. தீவுகளாக இருக்கக்கூடிய 50 தீவுகளுக்கு வந்து இந்த பிரச்சனை கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் இந்த வெப்பம் இன்னும் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, பனிப்பாறைகள் உருகுகின்ற வீதமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அவை இப்படியான அனர்த்தங்கள் நடக்கின்ற பட்சத்தில் அந்த 50 நாடுகளும் காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இலங்கையும் அங்கே ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே மலைப்பகுதிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருப்பதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனை குறைவாக இருக்கிறது சொல்லலாம். ஆகவே இருந்தாலும் கூட நாங்கள் இது தொடர்பாக அவதானமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாடும் இதற்கு பொறுப்பானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெப்பத்தை குறைப்பதிலும் தாண்டி வந்து சரி இந்த நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய வெப்பம் என்பதை தாண்டி வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த ஓசோன் படை, அதாவது ஒவ்வொரு விஷயம் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். அந்த விஷயத்தின் மூலமாக இந்த விஷயம் நடக்கும், இந்த விஷயத்தின் மூலமாக அந்த விஷயம் நடக்கும் என்பது போல வந்து மனிதனுடைய சின்ன சின்ன செயற்பாடுகளால் பெரிய பிரச்சனைகள், மனிதனுடைய செயற்பாடுகள் மனிதனுடைய பயன்படுத்தக்கூடிய இந்த தொழில்நுட்பங்களால் வந்து தேவையில்லாத ரசாயனங்கள் எல்லாம் வெளிவருகின்றது, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளியில் வருகின்றது. அந்த விஷயங்கள் மூலமாக ஓசோன் படையிலே வந்து அங்கே ஓட்டைகள் விழுகின்றது, விரிசல்கள் ஏற்படுகின்றது. அந்த விரிசலின் காரணமாக சூரிய ஒளி அதன் மூலமாக வரக்கூடிய தேவையற்ற கதிர்கள் எல்லாமே வந்து பூமிக்குள்ளே வருகிறது. இது பூமிக்குள் வருவது மாத்திரமில்லாமல் அந்த கதிர்கள் மூலமாகவும் அந்த அதிக வெப்பத்தின் காரணமாகவுமே வந்து பனிப்பாறைகள் எல்லாம் உருகுகின்றது. பனிப்பாறைகள் உருவதன் மூலமாக கடல் மட்டம் உயர்கிறது. கடல் மட்டம் உயர்வதனால் வெள்ளப்பெருக்கு அவை நாடுகளுக்குள் வந்து நாடுகளை அவை ஆளிக்கின்றது. ஆகவே மனிதனுடைய செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் பறந்துபட்டதாக இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வாகும். நேற்றைய தினமும் அந்த விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். குறிப்பாக அந்த ஒரு வருட காலத்தில் வந்து நாடே முடங்கி இருந்தது. மற்ற ஒரு வருடங்களில் வந்து கொஞ்சமாக மீண்டள வழிகிட்டது. வெளிநாடுகள் முதற்கொண்டு பல நாடுகள் வந்து மீண்டள வழிகிட்டு இருந்தன. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஓசோன் படையினுடைய விரிசல் வெகுவாக குறைவடைந்திருந்ததாக அந்த அறிக்கைகள் எல்லாம் குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்திலிருந்தே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய வேலைகளால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன சொல்லி. ஆகவே இந்த மண் சரிவு வெள்ளப்பெருக்கு போன்ற விஷயங்களுக்காகவாச்சும் நாங்கள் எங்களுடைய மரங்களை அதிகமாக நட வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லிக் கொள்கின்றோம். மரங்களை நடுகின்றது பொழுது இந்தந்த அனர்த்தங்களிலிருந்து நிச்சயமாக எங்களால் முகாமை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து எங்களால் கொஞ்சமாவது தப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்து கொள்ளப் போகிறது. நிச்சயமாக அந்த விடயத்தை அழுத்தி கூறவே முடியாது. இயற்கையிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம், உங்களை முற்றுமுழுதாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற விஷயத்தை சொல்லவே முடியாது. என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த அனர்த்தங்கள் என்பது இயற்கையால் செய்யக்கூடிய விஷயங்கள். அவற்றை எப்பொழுதுமே எங்களால் எதிர்க்க முடியாது. எப்பொழுது நடக்கும், எப்பொழுது அதற்குரிய தீர்வுகள் வரும் என்ற விஷயமும் எங்களுக்கு தெரியாது என்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொண்டோம். ஆனால் முடிந்த வரைக்கும் எங்களால் அதிலிருந்து கொஞ்சமாவது தப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஏனெதாக எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த சூறாவளி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது முன்னைய காலகட்டங்களிலே ஊர்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த ஊர்களை அண்டிய பகுதிகள், ஊர்களுடைய வாசல்களிலே வந்து பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். அந்த மரங்கள் வந்து இந்த சூறாவளியினை ஊருக்குள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருந்து போன்றது. ஆகவே அதன்பால் வந்து
அந்த மரங்கள் அந்த சூறாவளிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு வந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறான மரங்கள் கிடையாது. வீதிகளை அமைக்கின்றோம், வேறு விஷயங்களை அமைக்கின்றோம், கட்டடங்களை அமைக்கின்றோம் என்று சொல்லி பெரிய மரங்களை எல்லாம் தரித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விடயங்களை புரிந்து கொண்டு பெரிய மரங்களை எல்லாம் விட்டுக் கொடுக்கின்றார்கள். அவ்வாறான மரங்கள் வெட்டப்படக்கூடாது என்பதில் அவதானமாக இருந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட ஒரு பகுதியினர் எப்படி இருக்கின்ற பட்சத்தில் இன்னொரு பகுதியினர் அப்படியும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயங்கள் மரங்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. பேசுகின்ற பொழுதுதான் எங்களுக்கே புரிகின்றது இல்லையா? ஒவ்வொரு அனர்த்தங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மரங்களே மிகப்பெரிய தீர்வாக இருக்க போகின்றது என்பது எங்களுக்கு தான் புரியும். நிச்சயமாக இடிமின்னல் பகுதிகளில் இருந்து கூட அந்த மரங்களால் காத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க போகிறது. ஆனால் நிச்சயம் மரங்களுக்கு கீழே நிற்கக்கூடாது, அந்த விஷயத்தையும் சொல்லிக் கொள்கின்றோம். ஆகவே இந்த இடிமின்னல் பிரச்சனைகள் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இடிமின்னல் எல்லாம் நடக்கின்ற பொழுது இன்றைக்கு சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த இடிமின்னல் ஆழ்வது தற்போது சில மாதங்களுக்கு முன்னர் கூட எங்களுடைய ஊரை அண்டிய பகுதிகளில் இடிமின்னல் தாக்கி இறந்த விஷயமும் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். இப்படியான விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இன்னும் எங்களுக்கு நடக்கவில்லை, எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நடக்கவில்லை என்ற தைரியத்தில் தான் அதிகமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். விபத்து அனர்த்தம் என்பது நடந்ததுக்கு பின்னர் யோசித்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இல்லையா? அறிவுறுத்தல்களை வழங்கினாலும், அதாவது கைத்தொலைபேசியினுடைய பாவனை இடிமின்னலின் போது அந்த பாவனைகள் எல்லாவற்றையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூடுதலாக சொல்வார்கள், இரும்பில் எல்லாம் தொடக்கூடாது என்று சொல்லி. ஆனாலும் அந்த இடத்தில் நாங்கள் அந்த விடயங்களில் எல்லாம் அதிக அளவு கவனம் செலுத்திக் கொண்டோமா என்று சொன்னால் விளையாட்டுத்தனமாக இருக்கிறோம் என்றுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது கஜன். ஆனால் அதனுடைய பாதிப்புகள் என்பது இடம்பெற்றதன் பிற்பாடுதான் எங்களுக்கு அதிகளவான அந்த ஒரு அறிவு என்பது வந்து கொண்டிருக்கிறது. எதுவும் நடந்ததன் பிற்பாடு வருகின்ற அறிவு என்பது ஒரு பிரயோசனம் இல்லாததாக இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அங்கே அனைத்து முகாமைத்துவத்தினால் தரப்படுகின்ற அந்த அறிவுரைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும், அதன்படி செயற்படுபவர்களாக இருக்க வேண்டும். அனைத்துக்கு முன்னதாக நாங்கள் எல்லா விடயத்திலும் இருந்து பாதுகாத்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சொல்வார்கள், வெள்ளம் வரும் முன்னர் அணை கட்ட வேண்டும் என்று சொல்லி. வெள்ளம் வந்ததன் பிற்பாடு நாங்கள் அணை கட்டினால் எந்த விதமான பிரயோசனம் முன் வர முன்னரே நாங்கள் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்திக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அனர்த்தங்களிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற முடியும் என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அனர்த்த முகாமைத்துவம் என்று சொல்லி கொண்ட பொழுது அனர்த்தங்களிலிருந்து எவ்வாறு நம்மை கொஞ்சமாவது நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது, இயற்கையை சீண்டாமல் எப்படி வாழ்வது என்ற விடயங்கள் தொடர்பாக எல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கையுடனான பிரச்சனைகள், மனிதனுக்கும் இயற்கையுடனான பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது தான் உண்மையான விடயமாக இருக்கிறது. இயற்கையினை புரிந்து கொண்டு இயற்கையுடன் ஒன்றித்து வாழ நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஆனால் தொழில்நுட்பத்துடன் தான் நாங்கள் ஒன்றி வாழ்வோம் என்று சொல்லி தொழில்நுட்பம் மூலமாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இயற்கையுடன் வாழ்கின்ற பொழுது அந்த நிம்மதி எங்குமே கிடைக்காது என்ற விஷயத்தையும் சொல்லிக் கொள்கின்றோம். இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி எல்லாமே ஒரு கனெக்டான விஷயமாக இருக்கின்றது, ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அவற்றையெல்லாம் விடுத்துவிட்டு இந்த விடயத்தின்பால் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கணும் என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இயற்கையை தேடித்தான் நாங்கள் ஓட வேண்டும், இயற்கை என்பதை அழித்துக் கொண்டிருக்கணும் என்பது இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக எங்களுக்கு தேவை என்று வருகின்ற பட்சத்தில் ஒவ்வொரு ஊருக்கு உபதேசம், நமக்கு வேறு மாதிரி என்ற மாதிரி நாங்கள் வேறு விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விடயங்களையுமே நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு நடத்த வேண்டுமோ அதே நேரத்தில் சமூகத்திலும் நாங்கள் பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் என்பது, நாங்கள் வாழக்கூடிய இந்த இடம் என்பது இயற்கை எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் இயற்கைக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களோட தான் இந்த இயற்கை, எங்களுடைய தான் இந்த இடம் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கு இஷ்டப்பட்டதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை, இந்த இயற்கையை சரியான முறையில் பாவித்து எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாருமே மறந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. நேற்றைய தினமும் குறிப்பிட்டது போல இந்த மரங்கள் வளர்ப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்க போகின்றது என்பதை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்பாக நாங்கள் நிறைய அனர்த்தங்கள் எல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது, இவ்வளவான அனர்த்தங்கள் எல்லாம் இருக்கின்ற சொல்பாக எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இந்த அனர்த்தங்கள் இருந்து எவ்வாறு மீண்டு வருவது என்பதற்காகவும் சொல்லியிருந்தோம். அதிலும் குறிப்பாக இந்த வெள்ளப்பெருக்கு, மண் சரிவுகளுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். இடிமின்னலுக்கு எல்லாம் என்ன செய்யலாம் சொல்கின்ற பொழுது, இடிமின்னல் பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த இடிதாங்கி எல்லாம் பொறுத்துவார்கள் இல்லையா? உச்சகட்டத்தில் இடிதாங்கி எல்லாம் பொறுத்துவார்கள். அதன் மூலமாக சில விஷயங்கள் எல்லாம் தடுத்து கொண்டு உச்சங்களில் தடுத்து இன்றைக்கு நிறைய அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் குறைவுதான். உண்மையிலே இடிமின்னலால் தாக்கி இறப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவுதான். இருந்தாலும் கூட ஊர் பகுதிகளில் இந்த விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் இல்லாதனால் அந்த பிரச்சனைகள் எப்படி உண்மையிலேயே இடிமின்னலுடைய தாக்கம் ஒரு மரத்தினையே முற்றுமுழுதாக எரித்து விடும் இல்லையா? பார்க்கின்ற பொழுது அது சாதாரணமாக தெரியலாம். அந்த இடிமின்னல் மூலமாக உண்மையிலேயே எவ்வளவு பெரிய மரங்கள் கூட தாங்க முடியாமல் அதை அழிந்து விடுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு நிறைய இயற்கையினை எங்களால் நெருங்கக்கூட முடியாது. இயற்கையினுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு என்பதை கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. இயற்கையோடு சேர்ந்து இன்னும் இயற்கை இல்லாமல், அதாவது எங்களுடைய பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களும் அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இங்கே எரிபொருள் நிரப்பு நிலையங்களாக இருக்கலாம், அங்கே ஏற்படக்கூடிய அனர்த்தங்களும், அதாவது அங்கே ஏற்படக்கூடிய கசிவுகளிலிருந்து அங்கே தீப்பற்றுதல் கூட அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலகங்களாக இருக்கலாம், ஒரு நிலையங்களாக இருக்கலாம், அங்கே கூட அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கு. இது தொழில்நுட்பம் சார்ந்த அனர்த்தங்களாக இருக்கலாம், இன்னும் மனித செயற்பாடுகளினால் ஏற்படக்கூடிய
அனர்த்தங்களாக இருக்கலாம். இங்கே கூட தற்காப்பு முறைகள் அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அதிகளவாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அந்த இடத்தில் வாளிகளில் மண் நிரப்பப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அதே போல அதாவது அந்த தீ விபத்தை கட்டுப்படுத்துவதற்கான வேறு தொழில்நுட்ப இருக்கும். அதே போலதான் இந்த அலுவலகங்களிலும் சில இடங்களில் அது இன்றும் கூட நடைமுறை சாதனங்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள் இருக்கிறது. ஆனாலும் சில இடங்களில் நாங்கள் அதை காணக்கூடியதாக இல்லை. ஆனாலும் அதுதான் எங்களுக்கு முக்கியமானது ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது நாங்கள் அழைத்தவுடன் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வருவார்களோ இல்லையோ அதற்கான அதாவது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான வழிவகைகளை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளணும். அதாவது அதை எவ்வாறு அணைத்துக் கொள்வது, அந்த அனர்த்தத்திலிருந்து எவ்வாறு அந்த அதில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வது என்ற விடயங்களையும் நாங்கள் தற்காப்பாக தெரிந்து வைத்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். எல்லா விடயத்திற்கும் நாங்கள் மற்றவர்களை நம்பி இருப்போமாக இருந்தால் அந்த இடத்தில் நாங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அனர்த்தம் ஏற்படுகிறது, எங்களுக்கு தற்காப்பு முறை தருகிறது என்று சொன்னால் தீ ஏற்படுகிறது, அங்கே நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மண்ணை அள்ளி கொட்டுவர்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் ஈரச்சாக்கினால் அதை போட்டு ஏதாவது ஒரு வழிவகையை உருவாக்கி கொள்வர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அது அலுவலகங்களாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், எந்த இடங்களாக இருக்கலாம். இந்த தற்காப்பு முறை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் என்று சொன்னால் அவசரமாக செய்யக்கூடிய சில அனர்த்தங்களுக்கு நாங்கள் தான் அந்த அதையெல்லாம் அணைத்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் எந்த இடத்தில் அங்கு இருப்பார்கள் என்று சொல்ல தெரியாத அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் வேறு வேலைகளில் இருப்பார்கள், வேறு ஒரு இடத்தில் அனர்த்தம் ஏற்பட்டிருக்கும், அந்த இடத்திற்கு சென்றிருப்பார்கள். அந்த இடத்துல எல்லாம் எங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதற்கான தற்காப்பு முறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த விடயங்கள் மூலமாக மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த தினம் நாங்கள் 2 விடயங்களை சொல்லியிருந்தோம். ஒன்று குறிப்பாக முதலாவது விஷயமாக இந்த புகைத்தல் எதிர்ப்பு தினத்தை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயத்திலிருந்து மக்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதன் மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தோம். ஆகவே இன்றையிலிருந்து அந்த விடயங்களில் தான் விடுபடக்கூடியவர்கள் இருப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களுடைய வெற்றியாக இருக்கும். ஆகவே அந்த விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய காலகட்டத்தில் வேறு விஷயங்களை நோக்கி எவ்வளவு தூரம் நாங்கள் ஓடுகின்றோமோ அதே நேரத்தில் சமூகத்தில் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், சமுதாயத்தை வளர்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல விஷயங்களை விட்டு செல்ல வேண்டும் என்ற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்தலாக கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து நிறைவுக்கு வரப்போகின்றோம். ஆகவே இன்றைய தினம் நிகழ்ச்சி எவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாள் சொந்தங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்க மீண்டும் ஒரு பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வணக்கங்க பிற நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெறும் நான் குணசேகரம் கஜேந்திரன் மற்றும் வணக்கம்.